ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. யார பார்த்து கருப்புங்கற தமிழ்நாடே கொந்தளிக்கும். இந்த சீன்ல வந்து ஸ்ரேயா ரஜினியை வந்து கருப்புன்னு சொல்ல வருவாங்க. அதுக்கு தான் இப்படி கொந்தளிக்கிறாரு விவேக். அதுக்கப்புறம் அவர் எப்படி கொந்தளிக்கிறாருன்றத கொஞ்சம் பாருங்க. ஆமா, இது அங்கவை, இது சங்கவை. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. எப்படி கொந்தளிச்சாங்கன்னு பாத்தீங்களா? குறைந்தபட்சம் விவேக் வந்து இதை தவிர்த்து இருக்கலாம், அல்லது புறநானூறுக்கே உரை எழுதக்கூடிய தகுதி படைத்த பாப்பையாவாச்சு அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். ஏப்பா, கடையேழு வள்ளல்களேயே சிறந்த வள்ளலான முல்லைக்கு தேர்த்தந்த பாரியின் மகள்களுடைய பெயர் தான் அங்கவை சங்கவை என்பது. அதனால அந்த பெயர்களை கொச்சப்படுத்த வேண்டாம் அவராச்சு எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த இருவருமே வெறும் அம்பு தான். இதை எய்த வில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டைரக்டர் சங்கர். அவருக்கு எப்போதுமே எளிய மக்களின் மீது ஒரு வன்மம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை எய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா. அவர் தான் டைலாக் ரைட்டர், அறிவுஜீவி சுஜாதா. அவருடைய அறிவு எந்த அளவுக்கு இங்கே எழுதப்பட்டிருக்குது அப்படின்றத பாருங்க. அதை தான் வந்து தஸ்தாவஸ்கி சொல்லுவார், படித்தவர்கள் தான் குற்றம் செய்கிறாங்க. அவருடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் நாவலே அதை தான் சொல்லுது. சமூகத்தில் படித்தவன் தான் குற்றத்தை செய்கிறான், படித்தவன் சீர்பட்டு நின்றால்தான் சமூகம் சீர்படும் அப்படின்றது தான் அவருடைய கான்செப்டே. ஸோ படித்தவர்கள் சீர்பட்டு நின்றால்தான் சமூகம் சீர்படும். இதுபோல டிஸ்கிரிமினேஷனை தவிர்க்கிறது நல்லது. தேங்க்யூ.